ஆ பார்த்தேன் பார்த்தேன். ஆ புள்ளி 5. ஆ ஆமாங்க. அது அரை புள்ளி சேர்ந்து வச்சு அப்புறம் என்ன? வேற என்ன தேவை? அவ்வளவுதானே. அவ்வளவுதான் நினைக்கிறேங்க. இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் இதுல இது சாட் ஜிபிடி கூகுள் எல்லாம் பார்த்தேன். ம் பெரும்பாலும் 6 வச்சே வந்து ஹங்கேரிக்கு வந்து கிடைக்கும். விசாக்கு வந்து பெரிய பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ம் அதனால இத வச்சுதான் பேசி ஆகணும். இப்ப ரெண்டாவது முயற்சி தானே. அது ரெண்டாவது முயற்சி. அப்புறம் அறிவு வந்திருக்குல்ல. அவன் வந்து அவன் அவன் என்ன பண்றான்? இப்ப அந்த அறிவுல வந்தாச்சு. இப்போ அவன் அதாவது கிட்டத்தட்ட பத்தி இது 9ல் 6 6 கிட்டத்தட்ட பார்த்து 70 விழுக்காடு வந்தாச்சு. அவன் சொல்றான் என்னமோ சொல்லிட்டு போறான். இதை வச்சு தீர்மானிக்கிறது இல்ல. இது வந்து நீ 5.5 எடுத்தாலும் கரெக்ட் தான். அது இதுக்கு மேல என்ன? அவன் மொழியை வச்சுட்டு அவன் என்ன பண்ண போறான்? மொழி தெரிஞ்சிருக்கான்னு பாக்குறான், அவ்வளவுதான். எழுத தெரியுது, பேச தெரியுது, எல்லாம் தெரியுது. அப்புறம் வேற என்ன அவங்களுக்கு தேவை? அது அவன் அதை வச்சு எல்லாம் பண்ண போறது இல்ல. இது வந்து யாரோ ஏமாத்துறாங்க இதை வச்சு. இது வேற ஒரு அடிப்படை தெரியணும் அப்படிங்கறதுக்காக. அடிப்படை தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ண போறான்? என்னமோ ஏமாத்து. இதை வச்சு ஒரு வியாபாரம் நடக்குதுனால இது ஒரு பயங்கர ஏமாற்றம் தான், பித்தலாட்டம் தான் இது. அவன் வந்து ஆனா ஒண்ணு இப்படி வச்சா என்னன்னா எதுக்கு தானே அவன் அந்த காட்டு மிராண்டி நாட்டுல வந்து இன்னொரு மொழி வச்சிருக்கான் இல்லையா, தப்பிச்சு போறதுக்காக சொல்றான் அவன். இங்க வந்து என்ன சமாளிக்க. அப்புறம் நம்ம பணத்துல தான் அவன் சொல்லி கொடுக்குறான். அவன் பணத்திலே சொல்லி கொடுக்குறான் நமக்கு. நீ திரும்பி ம். நீ வந்தாலும் உன் பணத்துல வா, போனாலும் உன் பணத்துக்கு போ. இங்க வந்தீங்கன்னா எவனாச்சும் விசாரிச்சா உள்ள வர்றதுக்கு எவனை விசாரிக்கும் பொழுது அந்த ஆங்கிலத்துல சொல்லி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவனுக்கு ஆங்கிலம் தெரியுமான்னு பார்க்கணும் முதல்ல. ம். நீ போற இடத்துக்கு அவனுக்கு விசாரிக்கிறதுக்கு ஆங்கிலம் தெரியுமா? அதுவும் தெரியாது. ஜெர்மன்ல எவன் ஆங்கிலம் பேச போறது இல்லை. எவனோ பேசுவான். எல்லா இடத்துலும் போறப்போ ஆங்கிலம், ம். எல்லா இடத்துலும் ஆங்கிலம் தெரிஞ்சுக்கணும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு மாயை இது. அறிவு தொழில்நுட்பம் தான் வேணும். தாமஸ் ஆல்வா எடிசனுக்கே கண்டுபிடிச்சாரு. அப்புறம் ஜிடி நாயுடு கண்டுபிடிச்சாரு. அந்த கண்டுபிடிப்பு அறிவு தான் வேணுமே தவிர என்னமோ அந்த மொழியை வச்சு ஏமாத்துறான். சரி, இது ஒண்ணு அதுக்காக இங்க போய் நீ என்ன அங்க பண்றீங்கன்னு தான் கேள்வி. உன்னுடைய திறமை தான் அங்க வெளிப்படுத்தணும். அதனால நீ வந்து நீங்க இதுல அஹ், ரெண்டு பேர் பயோ பிசிக்ஸ்ல சித்தர் நாகரிகத்தை நீ வரணும். சித்தர் நாகரிகத்தை நிரூபிச்சாகும். ஏன்னா நாகரிகம் சாதாரண விஷயம் இல்ல. நாகரிகம்ங்கிறது ம். சிவிலைசேஷன்ங்கிறது சாதாரண அதான் விஷயம் இல்ல. ஆமா. இது தமிழர் நாகரிகம் 7ஆம் அறிவு நாகரிகம். அதனால சித்தர் நாகரிகம் மட்டும் சித்தர்னா கதையில புராணத்துல சொல்ற சித்தர் வேற, வாழ்வியல் சித்தர் வேற. புராணத்துல ஒரு சித்தர் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு கதைகளுக்காக சொல்லப்படுது. ரிஷிம்பா, அந்த ரிஷிக்கு இன்னொரு முனிவர்னும்பா. முனியனாவே சித்தர் தான் முனிவர்கள். திருவள்ளுவருக்கு முனியனே பேரு. ம். திருவள்ளுவர் பேரு முனின்னு ஒரு பேர் இருக்கு. முனிவர்னு பேரு. முனைவர்னா ஆராய்ச்சி பண்றவன்னு அர்த்தம். முனைவர்னா என்ன? முயலுதல் அர்த்தம். முனிதல், முனிவர், முனீஸ்வரன், முனைதல், அத முனைவர்ங்கிறான். முனைவர் பட்டம்ங்கிறான். முனைந்து கண்டுபிடிப்பவன் முனைவர். அப்ப திருவள்ளுவர் மாமுனி, வீரமா மாமுனி. ம். இத்தாலிக்காரன் தம் பேரவை இத்தாலிக்காரன் தமிழர் நாகரிகத்தை ஏத்துக்கிறானா இல்லையா? நாகரிகம் தாங்க. இப்ப அங்க மனிதன் இந்த நாகரிகத்தை கற்றுக்கொள்வதனால் அறிவு எப்படி வளர்கிறது? முதல்ல ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை வேணும் இல்லையா? ஆரோக்கியத்தை நீதான் போய் நிரூபிக்கணும். ம். அப்ப சித்தர்கள் கண்டுபிடிச்சது அண்டமும் பிண்டம்ங்கிறான். நம்ம இப்பதான் திருப்பி ம். வர்றானுங்க. அப்ப அண்டம் பிண்டம் ஒன்றுன்னு நீதான் போய் நிரூபிக்கணும். மனம் தான் அந்த உடம்பு வேறு மனம் வேறுன்னு பேசணும். அங்க உடம்பு வேறு மனம் வேறு மனம் பேசணும். வேறு. ஆஹ் உணவை மனம்தான் விரும்பவே தவிர உடல் விரும்பவே விரும்பாது. ஆமா. கண்டதை தின்னு போட்டு அப்புறம் நோய் வாங்கினீங்கன்னா விண்வெளிக்கு போறோம். கண்டதை தின்னுட்டு நோயோட தான் வர்றான். இப்ப விண்வெளியில கூட நிலாவில கூட 200 கிலோ மனித கழிவை வச்சுட்டு வந்திருக்கான். ம். 200 கிலோ மனித கழிவு இருக்குது. அது போக இயந்திர கழிவுகள் ஒரு 600 கிலோ. அப்புறம் இவன் பயன்படுத்திய ம். பொருட்கள் வந்து ஒரு 200. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1.5 டன்னு, 1.5 டன். நான் இதுல செயற்கை நுண்ணறிவுல கேள்வி கேட்டேன். நிலாவில் எத்தனை இடம் போயிருக்கான்னு கேட்டேன். 6 முறை போயிருக்காங்க. 12 பேர் இறங்கி நடந்திருக்காங்க. ம். இல்ல அப்போலோல போனதுதான். அப்போலோ 1, 2, 3, 4ன்னு வச்சிருக்கான். அதுல போய் 6 முறை போயிருக்காங்க. 6, 2, 12 பேர் இறங்கி இருக்காங்க. அப்ப 12 பேர் இறங்கி காலை பதிச்சிருக்காங்க. அந்த 12 பேரும் சேர்ந்து இது வரைக்கும் 1.5 டன் கழிவு போடுற. அதுல மனித கழிவு மட்டும் 200 கிலோ இருக்கு.
ம். எங்க தெரியுதா? மனித தெரியுது தெரியுது. மனித கழிவு மனித கழிவு மட்டும் 200 இருக்குது. ஆ? எங்க மதுரையிலயா இருக்கே? தெரியும், மதுரையில தானே இருக்கே. இங்க வந்துட்டாங்க இவங்க. நேத்தே வந்துட்டாங்க. ஆமா. வந்துட்டாங்க. ஆமா, இங்க வந்து ஆமா. அதனால நீ என்ன பண்றீன்னா, இந்த வகுப்புக்கு வர வேண்டியதானே, இதை நீ படிக்க ஆரம்பி. படிச்சு படிச்சு அது பேசி நாங்க புரிஞ்சுக்கிட்டு. வருவாங்க. நான் கோபி வருவாங்க 2ஆம் தேதி இல்ல 3ஆம் தேதி வருவோம். அப்ப இதை அந்த விண்ணப்ப இதுல உங்களுக்கு அது இது அட்டை வந்து இதுல தான் வந்துருச்சு. ஜெராக்ஸ்ல இறக்கி எடுத்துக்க வேண்டியதானே. அது ஜெராக்ஸ் அப்படியே நெட்லயே இருக்க வேண்டியது, அவ்வளவுதான். வேணா பிரிண்ட் ம். அவ்வளவுதானே. இதுக்குன்னு சான்றிதழ் வந்துருச்சு இல்ல. எதுக்குங்க? இந்த ஐஎல்ஸ் ஸ்டாண்டு நெட்ல அனுப்பிச்சிட்டான் இல்லையா பதில். அது வந்து இன்னும் இன்னும் 2 நாள்ல அவங்க என்னோட போட்டோ எல்லாம் போட்டு அனுப்பிடுவாங்க. அது நெட்ல தான் நாம எடுக்க முடியும். தேர்வு சொல்லிட்டு 6 மதிப்பெண் எடுத்தாச்சு. அப்புறம் என்ன, இதுக்கு மேல இன்னும் 6 மதிப்பெண் எடுத்தாச்சு. இதா ம் 6 மதிப்பெண் எடுத்தாச்சு இப்போ. அவ்வளவுதான். 5.6 மணி இதுவே போதும். ஆமா, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. நீ என்ன படிச்சாலும் 7. அவன் என்ன இருந்தாலும் 9 போடாது. உருட்டுறவங்களே 7 மதிப்பெண் வாங்குறது இல்ல. உருட்டுறவங்க 7 வாங்க. 9 வாங்கினா 7.5 யாராவது ஒன்று எடுத்திருப்பாங்க. அதுவும் பிரயோஜனம். அவங்க 7.5 எடுத்து என்ன பண்ண போறாங்க? அவங்களும் ஒன்றும் பண்ண போறது இல்ல. யாரும் எடுக்கவும் ஆமா. முடியாது. தமிழ்ல வந்து இவன் தமிழ்ல தான் 100 மதிப்பெண் போடுவானுங்க. காட்டு மிராண்டிகளை எவனாலையும் தமிழ்ல வாங்க முடியாது. தமிழை இறுக்கி பிடிச்சாங்கன்னா 50 மதிப்பெண் கூட வாங்க முடியாது. சும்மா கதை விடுறானுங்க, 100 மதிப்பெண் போடுறானுங்க. அதெல்லாம் பொய் எத்தனையுமே. நீயே கண்டுபிடிச்சு நீ எங்க ஒரு கவிதை எழுத சொல்லுங்களா பார்க்கலாம். 100 மதிப்பெண் வாங்குறவன 100 மதிப்பெண் தமிழ்ல பேசுறான் இல்லையா, மேல ஒரு 1/2 மணி நேரம் பேசிறான் பார்க்கலாம். 1/2 மணி நேரம் வேண்டாம், ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம் தப்பு இல்லாம தவிர மேடையில ஒரு 2. அதுதான் அந்த காலத்துல பேச்சு. இப்ப நம்மள பேச்சு போட்டி போனோம்னா எதுக்காக? பேச்சு போட்டி போனது எதுக்காக? பேசி பழகிறது தான். பேச்சு போட்டி, கவிதை போட்டி எதுக்கு போனதெல்லாம்? கவிதை எழுதி பழகு. நீ கவிதை எழுதி பாக்கு. 64 கலைகளும் செய்யலாம். அதை விட முக்கியம் வந்து இலக்கியத்துல, கவிதையில இதெல்லாம் நம்ம தமிழ்ல இருக்கு. எல்லாம் தமிழ் இலக்கியம். தமிழர் நாகரிகம் தான் உலகத்துல பூரா இருக்கே. இப்பதான் தமிழர் நாகரிகத்தை சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதான் திராவிடர் நாகரிகம். இப்ப திராவிடங்கிற சொல்லே கிடையாது. அந்த இடத்தை குறிக்கிறது போய் தமிழர் நாகரிகம் இருக்குது, சுமேரியன் நாகரிகம் இருக்குது, பாப்லர் நாகரிகம் இருக்குது. தவிர இதெல்லாம் மற்றதெல்லாம் இனக்குழுக்கள் தான். இந்தியாவுக்கு பூரா இனக்குழுக்களை தவிர நாகரிகம் தான் மூத்தது. இப்பதான் இப்ப இந்தியாவில எங்க தோணினாலும் தமிழர் நாகரிகம் வந்துடும். அந்த இனக்குழு போய் அந்த இடத்துல. ஆனா மொழி வேற, கலப்பு மொழி பேசுவதே தவிர தூய தமிழ் தனித்து இயங்குற மொழி தமிழ் மொழி. இந்தியாவிலே தனித்து இயங்குற ஒரே மொழி தமிழ் மொழி தான். அதுக்கப்புறம் மேண்ட்ரின் மொழி தனித்து இயங்கும். மேண்ட்ரின் மொழி, சைனா மேண்ட்ரின் மொழி, இந்த 2 தான் இருக்க முடியும். மற்றெல்லாம் அழிஞ்சு போச்சு, செத்து போச்சு. சத்தங்களுக்காக பயன்படுத்திக்கோ. நமக்கு சில சத்தம்லாம் கிடையாது, மூக்குழி எல்லாம் கிடையாது. நீ அதுல நம்ம அந்த குரங்குன்னு சொல்லி பாருங்க. முதல் கூவுக்கும் கடைசி கூவுக்கும் வித்தியாசம் இருக்கு. குரங்கு. பகுத்தறிவாளர்னு சொன்னாவே நோயற்றவன் தான் பகுத்தறிவாளன். நோயை எவன் எதிர்க்கிறானோ அவன் தான் பகுத்தறிவாளன். பகுத்தறிவுனா எல்லாம். பகுத்தறிவு யாரு கொடுத்தது? பகுத்தறிவு யாரு கொடுத்தது? பகுத்தறிவு யாரு கொடுத்தாங்க? இயற்கை தான் வளர்க்கிறது. இவன் என்னமோ தனியா அடையாளம் வச்சுக்கிறான். அப்ப உலகத்துல யாருக்கும் பகுத்தறிவே கிடையாது. பகுத்துனா நல்லது கெட்டது, அது உடலையும் மனதையும் பகுத்து பாக்குறவன். உடல் வேறு மனம் வேறுன்னு பேசுறவன் தான். அதனாலதான் பிசிக்கல் பாடி வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சிட்டான். பிசிக்கல் பாடி இருக்குது, மென்டல் பாடி இருக்குது, அவன் கண்டுபிடிக்கிறான். இந்த முண்டை ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கு. இந்த முண்டம் இந்திய முண்டங்கள் பூரா பிசிக்கல் பாடி. அவன் சைக்காட்ரிஸ்ட்னு ஒரு கோர்ஸே கொண்டு வந்துட்டான். சைக்கோன்னு ஒண்ணு கொண்டு. இங்கதான் நம்ம சித்தர்கள் இருந்து மனம்னு ஒண்ணு கொண்டு வரான். அவன் சைக்கோங்கிற நம்ம மனம்ங்கிறான். மனம்ங்கிற சொல்லே மனிதன்கிற சொல்ல இருந்தா போயிருக்குது. மனதுல இருந்து தான் போயிருக்குது. மனம்ங்கிற அந்த தமிழ் சொல்லுதான் உலகம் பூரா போகுது. மனம்பா மனுஷாம்பா எல்லாம் மனத்துல இருந்து போகுது. 2 சொல்லி நான் போட்டா, 3 சொல்லி போட்டா மனம், 3 சொல்லி போட்டா மனம். அது 2 பேரும் சேர்றது. 1 சொல்லி போட்டா மனம் ஒத்தையா இருக்கிறது. ஆக ஒவ்வொரு தனி மனிதனும் உடலை பற்றி சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு கூட பேசியிருக்கேன். எவன் பகுத்தறிவுன்னு பேசுறானா அவன் வாயில மலநாற்றம் வரக்கூடாதுன்னு பேசியிருக்கேன் இன்னைக்கு.
எவன் பகுத்தறிவுன்னு ம். பேசுறானோ அவன் வாயில் என்ன நாட்டம் வரக்கூடாது? பல நாற்றம் வரக்கூடாது. வரக்கூடாதுன்னு பேசியிருக்கேன். அப்ப நீ அப்ப பகுத்தறிவாளர். மலநாற்றம் இருந்தாவே நோயின் பிண்டம்ங்கிறான். மலநாற்றம் இருந்தாவே நோயினுடைய பிண்டம்ங்கிறான். எப்படி இருந்தாலும் இந்த ம். உடம்பை இயற்கைக்கு ஒப்படைக்கணும். எவனா இருந்தாலும் இயற்கைக்கு உடம்பை ஒப்படைக்கிறது தான். அதை ரெண்டா பிரிச்சான். செத்து போய் ஒப்படைக்கிறையா அல்லது இயற்கையை ஏத்துக்கொண்டு உடம்பை விட்டுட்டு போறையா? அந்த உடம்பை விடுவதுங்கிறதா சமாதின்னு சொல்றான். அது இயற்கைக்கு ஒப்படைத்தல் தான். எவனும் தப்பிக்க முடியாது. ம். நீ 100 ஆண்டு வாழ்றே, 2000 ஆண்டு வாழ்றே, கடைசியில் ஒப்படைக்கிறத இயற்கை ஒப்படைச்சிட்டு போவான். அதுதான் சித்த நிலைங்கிறான், அது மனநிலைங்கிறான். அதனாலதான் சொல்றேன், ஆரோக்கியம் என்பது ரொம்ப மலிவானது. ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப மலிவானது. அதைத்தான் சொல்றான். அதை புடிச்சுக்க நீங்க. மனம் விரும்புறது நாம ஏன் திங்கணும்? மனம் விரும்புனா உடம்புக்கு நோய் இல்லாமல இருக்கணும். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வங்கிற. நீ கண்டது தின்னு போட்டு எனக்கு வயிற்று வலிக்குது. உணவு ம். வியாபாரிகள், உணவு விபச்சாரிகள், உணவு விற்கிறவங்க கூட விபச்சாரி தான். ஆமா. பொய் சொல்லித்தானே விற்கிறான். அதுல நம்பர் 1 மேற்கு நாட்டவர்கள். நம்பர் 1 பொய் சொல்றதுல உலகத்திலேயே பொய் சொல்லும் போது மேற்கு நாட்டவர் தான். ஐரோப்பியர்கள் தான் பயங்கரமா பொய் சொல்றது பேசுவானுங்க. அது இங்கிலாந்துக்காரன் இருக்கான், உலக ம். பொய்யர்கள் அவன் தான். உலக பொய்யர் அவன் தான். அதுக்கப்புறம் அமெரிக்க பொய்யர்கள் எல்லாம் ஐரோப்பியர்கள் பூரா உலகத்தை கெடுத்து குட்டிச்சோறாக்கிற பூரா ஐரோப்பியர்கள் தான். அந்த முண்டைகள் சொல்றது இவன் ஏத்துக்கிறான். எப்பவுமே இயற்கை எல்லாத்துக்கும் தானே மூளை கொடுத்துருக்குது. ஏன்னா அவனுக்கு மட்டும் தான் ஐரோப்பியர்கள் தான் மூளை இருக்கான். பகுத்தறிவு சொல்ல நீ கண்டுபிடிச்சிருக்கணும்ல. நிறைய ஏன் கண்டுபிடிக்கல நீ? பகுத்தறிவுன்னு சொல்றவன் இந்தியாவில கண்டுபிடிச்சிருக்கணும் இல்ல. குவாண்டத்துல போய் கண்டுபிடிச்சிருக்கணுமே இல்லையா? அட்வான்ஸ் சயின்ஸ் நீ ஏன் போகல? எவனோ ஒருத்தன் சொல்லியிருப்பான், அந்த தலைவன் சொல்லியிருப்பான். அவன் விட்டுரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ 400 வருஷமா பகுத்தறிவு பேசுற முண்டோ, நீ என்ன கண்டுபிடிச்சிருக்க? நீ அதான் கேள்வி. கண்டுபிடிச்சு இன்னும் நோயற்ற வாழ்வு சொல்லி ஏதாவது சயின்ஸ்ல ஏதாவது கண்டுபிடிக்கணுமே இல்லையா? அரசர்கள் செஞ்சதை விட நீ என்னடா பண்ணிட்ட? அரசர்கள் எல்லாமே கண்டுபிடிச்சு கோயிலை கட்டி கோயில் கட்டுறது சாதாரண விஷயமா? கணக்கு போட தெரிஞ்சவன் தான் கோயில் கட்ட முடியும். கணக்கு போட தெரிஞ்சவன் தான் கோயில் கட்ட முடியும். அப்ப நீயா சொல்லி கொடுத்த? நீங்க பகுத்தறிவு முண்டங்கள் நீயா சொல்லி கொடுத்த? அவன் கணக்கு அவ்வளவு பெரிய ஆறு ஓடிட்டு இருக்குது, நடுவுல அணை கட்ட முடியும் கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயமா? மணல் ஆறுல தடுப்பணையை கட்ட முடியாது. அதுல தடுப்பணையை கண்டுபிடிச்சவன் சாதாரண விஷயமா? அந்த உராய்வை கண்டுபிடிச்சிருக்கான், அந்த சாதாரண விஷயமான்னு கேக்குறேன். 400 ஆண்டுகள் இந்த இவனுக்கு ஏமாத்திட்டு போயிட்டானுங்க. திருட வந்தவன் என்ன பண்ணும்? பொய் சொல்லுவான். அப்புறம் மொழியை வச்சு பிரிச்சான். மொழியை வச்சு யாரும் ஒன்னாக கூடாதுன்னு பார்த்தான். மொழி வச்சு பிரிக்கிறப்ப எல்லாம் நாசமா போச்சு. மொழி பிரிக்காதுக்கிறப்ப காவிரி ஓடிட்டு இருந்தது, எல்லாம் சொந்த முல்லை பெரியாறு வந்துட்டு இருந்தது. அப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. மொழியை பிரிக்கிறப்ப எல்லாரும் இப்ப என்னமா இவன் தான் தனியா மொழியை கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. அப்படி கிடையாது. ஏதோ ஒரு மூலத்திலிருந்து போயிருக்க. டார்வின் கொள்கை தான். ஒரு மூலத்திலிருந்து கிளைந்ததா எல்லாமே. எது ஆதி மூலம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆதி மூலம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழும் மேண்ட்ரின் மொழி தான் வாழ்வியல் மொழியா இருந்தது. மத்த எல்லா மொழியும் செத்து போச்சு. மத்த எல்லா மொழியும் அது போக சைனா மொழி உலகத்துல எங்கேயும் கிடையாது. தமிழ் மொழி தான் எல்லா நாட்டிலையும் மூலக்கூறா போயிட்டு இருக்குது. வரி வடிவமா இருக்கும், கிறுக்கெழுத்தா இருக்கும், ஓவிய எழுத்தா இருக்கும். இப்படி அப்படியெல்லாம் மாறி மாறி போய் உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லா நாட்டிலையும் தமிழுடைய எச்சங்கள் இருக்கு. ஆஸ்திரேலியா வரைக்கும் அந்த எச்சம் போகுது. நீ அங்க போய் நாளைக்கு ஏதாவது ஐரோப்பா நாட்டுக்கு போனீங்கன்னா அவனே தமிழுக்கு பல்கலைக்கழகம் தொடங்கிட்டானே. என்ன யோசிச்சு? ஏன் 100 கோடி? என்ன வெங்காயத்துக்கு 100 கோடி ஒதுக்கணும் ஜெர்மனிக்காரன்? அப்ப தெரியுது இல்ல? அப்ப தமிழ் என்னமோ இருக்கடான்னு கண்டுபிடிச்சானே இல்லையா? என்னமோ 100 கோடின்னு விளையாட்டான்னு கேக்குறேன். இந்த பிச்சைக்காரங்க 1 கோடி கூட ஒதுக்க மாட்டானுங்க. அவன் 100 கோடி ஒதுக்கி இருக்கான். அது யூனிவர்சிட்டி, அது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இல்ல, பிரைவேட் யூனிவர்சிட்டி. ஹார்வர்ட் ஏத்துக்கொள்ள முடியாது, பிரைவேட். அவனுக்கு ஆப்பு வச்சுட்டான் பாருங்க. பிரைவேட் ஆப்பு வச்சுட்டான். அவனு ஒரு மெண்டல் ஆட தெரியுது. அமெரிக்கா அந்த அதிபர் அவனு ஒரு அரல மெண்டல் ஆட தெரியுது. ஒரு நாளைக்கு 10 கொள்கை பேசுறான். என்ன பைத்தியக்காரன்? அவனே மாத்துறான். அப்ப 100%ங்கிறான், 50ங்கிறான், 60. அடுத்த வினாடிக்கு 50%ங்கிறான். அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு 80%ங்கிறான். அப்புறம் 200%. என்ன ஒரு நாளைக்கு 200% வரிங்கிறான். காலையில சொன்னது 100ங்கிறான். சைனா கோபம் வர வரி விதி அதிர்ச்சி ஒரே நாள்ல 200% போடுறான். எப்படி? யார கேக்குறான்? எவன் முடிவு பண்றான்?
எந்த பரிசு வாயில வந்ததெல்லாம் பரிசீலனை, வாயில வந்தது பூரா சொல்றான். சுத்தம் அமெரிக்கா மடையர்களா, நம்பர் ஒன் அடையர்களா அமெரிக்க மடையர்களா தெரியுது. ஏன்டா கேட்க மாட்டீங்களா எவனையுமே? என்னடா இது, உன் நாட்டுல எல்லாமே இருக்கா? அறிவுட்ட முட்டமே பிச்சைக்கார நாடு. ம்? முதல்ல ஆரோக்கியம் இருக்குடா உங்க நாட்டுல, ஆரோக்கியம் இருக்கா முதல்ல? ஆரோக்கியம் இருக்கா முதல்ல? நோயற்றவா இல்ல நீங்க? தமிழர் அததான் சித்தர் நாகரிகங்கிறேன், சாதாரண விஷயம் இல்ல. எவனும் ஒத்துக்க, அதாவது இப்படி விண்வெளிக்கு போறதுக்கு கடுமையான விதிகள் வேணுமோ, அதை விட 1000 மடங்கு விதி வேணும் உணவில்லாமல் வாழ்றதுக்கு. என்னது 1000 மடங்கு விண்வெளிக்கு போறதை விட 1000 மடங்கு விதிகள் இருக்குது, கடுமையான விதிகள் இருக்குது உணவில்லாமல் வாழும் கலைக்கு. மரணத்தை வெல்றதுன்னு மரணத்தை மரணத்தை வெல்லுவதும் ஒண்ணுதான், 100 ஆண்டுகள் நோய் இல்லாம வாழ்றது ஒண்ணுதான், ரெண்டு ஒண்ணுதான். அது சாகும் பொழுது கூட ஒரு பழம் மரத்தை விட்டு விடுதலை படுகின்ற பொழுது அது முழு முழு தத்துவத்தோட தான் கீழே வருது, அடுக்கி போய் கீழே வர்றதில்ல. இனப்பெருக்க நிலையோடு தான் கீழே வருது. இனப்பெருக்க மீண்டும் தன் சந்ததியை பெருக்கிற அளவுக்கு தான் விடுதலை பெறுது. அப்படின்னா அது விடுதலை பெறுகின்ற பொழுது கூட இனப்பெருக்க தகுதியோடு தான் பெறுது. அதனாலதான் சித்தர் கொள்கை என்பது இனப்பெருக்க தகுதியோடு தான் அவன் இயற்கைக்கு ஒப்படைக்கிறான். அழுகி போயெல்லாம் வரக்கூடாது. நீ 100 ஆண்டுகள் ஆனாலும் அந்த மரபணு ஆராய்ச்சி பண்ணா இனப்பெருக்க தகுதி அதுல இருக்கணும். என்ன இருக்கணும்? இனப்பெருக்க தகுதி இருக்கணும். பின்ன என்ன, மாங்காய் விழுந்தாலும் மாம்பழம் விழுந்தாலும் இனப்பெருக்க தகுதி, தேங்காய் விழுந்தாலும் இனப்பெருக்க தகுதியோட தான் பிறந்திருக்குது. இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும். சரியா? புரிஞ்சுட்டு இறங்கி அடிச்சு நொறுக்கணும். இப்பதான் நமக்கு தண்ணியில காத்துல இருந்து தண்ணி எடுக்கலாம்னு கண்டுபிடிச்சிருக்கிறான். பெரிய விஷயம் தான். அப்படியே கனெக்ஷன் பண்ணிடலாம். சிலிக்கான் ஆக்சைடுன்னு பார்த்தேன். சிலிக்கான் ஆக்சைடு பாலிஎத்திலீன். சிலிக்கான் ஆக்சைடு நான் பார்த்தேன். சிலிக்கான் ஆக்சைடும் பாலிஎத்திலீன் கொண்டு வந்திருக்கான். இப்ப சிலிக்கான கூட மின்சாரம் கடத்துற சிலிக்கான் கண்டுபிடிச்சிருக்கான். அடேங்க அப்பா. சிலிக்கான் ஆக்சைடு இப்ப சிலிக்கான் இப்ப நம்ம போரோ சிலிகேட் கிளாஸ் டை எலக்ட்ரிசிட்டி, சிலிக்கான், போரான், அப்புறம் அலுமினி, இந்த அலுமினியம் எல்லாம் கலந்துருக்கான். அது கலந்து ஹை டென்ஷன் கிளாஸ் கண்டுபிடிக்கிறான். இப்ப சிலிக்கானவே எலக்ட்ரிசிட்டி கடக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கான் சிலிக்கான்ல. அப்ப என்னென்ன கண்டுபிடிக்கிறான் பாருங்க. சிலிக்கான் எலக்ட்ரிசிட்டி கடக்க கலர்ஃபுல் ஒன்று அனுப்பிச்சிருக்கும் பாரு. அவனுக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டக்டிவ் சிலிக்கான் மெட்டீரியல் கண்டுபிடிச்சிருக்கான். சிலிக்கான் எங்கேயாவது எலக்ட்ரிசிட்டி கிடைக்குமா? கண்டுபிடிக்குதான். எப்படி சாத்தியம் இதெல்லாம்? அப்ப எல்லாமே நீ அடிப்படை ஆட்டம் காணுது. அடிப்படையே ஆட்டம் காணுது. அது அடிப்படையா இல்ல. அந்த கீழ்நிலையில இருந்து மேல்நிலைக்கு போறப்ப வேற கல்ச்சர் மாறுது. அப்ப என்ன ஆச்சு? ஐன்ஸ்டீன் தியரி அடிபட்டு போகுது. ஐன்ஸ்டீனாவது போடா வேண்டிட்டு போக வேண்டியதான், அங்கேயே இரு, அவ்வளவுதான். ஐன்ஸ்டீன்ங்கிறது அதோட நின்னுக்கணும். ஐன்ஸ்டீன்ங்கிறது அப்படியே நின்னுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்து குவாண்டத்துல என்ன சொல்றாங்க கேட்கணும். குவாண்டத்துல என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். ஆமா, குவாண்டத்தோட ஸ்பீடு பயங்கரம். குவாண்டம் ஸ்பீடுங்கிறது பயங்கரம். நீ இந்த கிளாசிக்கல் ஸ்பீடு வேற, குவாண்டம் ஸ்பீடு வேற. நீ குவாண்டம் ஸ்பீடு தான் வரப்போகுது. குவாண்டம் ஸ்பீடுங்கிறது இந்த கேலக்சிக்கு அந்த கேலக்சிக்கான தொடர்பு. இது கிளாசிக்கல் ஸ்பீடு, அது குவாண்டம் ஸ்பீடு. நாம பேர் வச்சுக்க வேண்டியதான் குவாண்டம் ஸ்பீடு. இந்த கேலக்சியில வச்சோம்னா அந்த கேலக்சியில இருக்கிறத ஸ்பீடு பண்ணிக்குது. நீ வச்சு பாரு. ஆமா ஒத்துக்கிறான். புரியல, அதை ஒண்ணும் பண்ண முடியாது. புரியலங்கிறது என்ன பண்ண முடியும்? உனக்கு புரியல விட்டுரு, அவ்வளவுதான். எங்களுக்கு புரியுது அப்படின்னா இந்த கேலக்சியில ஒரு பார்ட்டிகள் வச்சோம்னா இன்னொரு கேலக்சியில பார்ட்டி ரெண்டு பேசிக்குதுங்கிறான். எங்களுக்கு புரியுது, உனக்கு புரியலன்னா நீ ஒன்ற பழைய கந்தாயத்தை வச்சுக்கிட்டே இருக்கிற, ஒன்ற பழைய மூலையை வச்சுக்கிட்டே இருந்தேன்னா புரியாது. புதிய சிந்தனை உருவாக்கணும். சரியா? அதனால நீ யோசனை பண்ணு, சிந்தனை விடாத. நோண்டு. நான் 24 மணி நோண்டி பாரு. நோண்டி நீ எனக்கு சொல்லி கொடுக்கணும். புரியுதா? மீண்டும் சந்திக்கலாம். வச்சிடுறேன். நன்றிங்க. வேற ஏதாவது சிந்தனை ஏதாவது சொல்லு. வேற சிந்தனை அந்த இப்ப நம்ம இதுக்கு கிளாஸுக்கு வர ஜூன் கடைசியில இன்டர்வியூ மாதிரி வைப்பாங்க. அதுக்கு நம்ம அதனுடைய அவங்க படிப்புக்கான சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியுதா அப்படின்றத பாப்பாங்க. அதனால அத நான் ஆஸ்ட்ரானமி பத்தி, இப்போ வானியல் பத்தி இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் கொஞ்சம் தகவல் நம்மளுக்கு தெரியுதான்றத அதுல பாப்பாங்க. படிக்க வந்தா இவங்களுக்கு புரியுமா, இந்த மாதிரி தகவல் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு பாப்பாங்க. அதனால ஆஸ்ட்ரானமி அது நிறைய லெக்சர் எல்லாம் இருக்குது. யூடியூப்ல ப்ரொஃபஸரே எடுக்கிறாங்க. அது யூனிவர்சிட்டியில நடந்ததை ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அது ஏகப்பட்டது இருக்குங்க. அதுல ஒரு இதை வச்சு நான் பாத்துட்டு இருக்கேன். அது நல்லாதான் இருக்குங்க. அவங்க எப்படி
அந்த திட்டத்தை அப்படியே வந்து வீடியோவா போட்டிருக்காங்க. ம். அத வந்து நாம படிச்சு 2 நாளா அதான் பண்ணிட்டு இருக்கேங்க. அப்போ கேட்டாங்கன்னா நம்ம சொல்றதுக்கும் வசதியா இருக்கும். நம்ம ஆங்கிலமும் அத புரிஞ்சுக்கிற மாரி இருக்கும்ன்றக்காக அத படிச்சுட்டு இருக்கேங்க. நீங்க தமிழ்லயே இருக்க தமிழர் வானியல் நாகரிகம் சொல்லிக் கொடு நீ. தமிழர் ம், ம், வானியல் ம். நாகரிகத்தை சொல்லிக் கொடு. அதாவது சூரியன் மைய கொள்கை சொல்லிக் கொடு. சூரியன் மைய கொள்கை எங்க நாட்டிலே இருக்கு. எங்க கோயில்லயே இருக்கு சூரியன் மைய கொள்கை சொல்லு. என்னது? உங்க நாட்டுல வந்து ஆ. பூமி மைய கொள்கை தான் பேசுறது. எங்க நாட்டுல சூரிய மைய நாங்க கண்டுபிடிச்சு 5000 ஆண்டுச்சுன்னு சொல்லு. எங்களுக்கு 7000 ஆண்டுகளுக்கு முன்னாங்க சூரிய மையம். அப்படி பேசு நீ. என்னது? அப்படி பேசணும். நாங்க சூரிய மைய கொள்கை நாங்க வச்சிருக்கிறோம். செந்நாயிற்று செல்லும் அந்த பாடலை சொல்லு. அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்லு. எங்களுக்கு வந்து 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்க சூரிய மைய கொள்கை வச்சிருக்கோம். நாங்க தான் அட்வான்ஸ்டு பிசிக்ஸ் ம். சொல்லுங்க நீங்க. நாங்க தான் அட்வான்ஸ்ட் பிசிக்ஸ். எங்க கோயில்லயே வந்து சூரியன் தான் நடுவுல இருக்கும். எங்க கோயில்ல சூரியன் தான் நடுவுல இருக்கேன். சூரியன். நாங்க நாங்க எங்க கோயில் கட்டி 1800 ஆண்டாச்சு. தமிழர் நாகரிகம் எங்களுக்கு வந்து அட்வான்ஸ்ட் சிவிலைசேஷன். நாங்க வந்து 1800 ஆண்டுக்கு முன்ன கோயில் கட்டிட்டோம். அந்த கோயில்ல பார்த்தா நடுவுல தான் சூரியன் இருப்பாரு. நடுவுல தான் சூரியன் இருப்பாங்க. அதுக்கு சுத்தி வந்து நாங்க 8 கோள்கள் வச்சோம். 9 கோள்கள் வச்சு நீங்க ஒன்ன கழிச்சு விட்டீங்க. நாங்க அப்பவே வந்து 8 கோள்கள் வச்சோம். அதுவே இருட்டு கிரகம் 2 வச்சோம். அது என்ன இருட்டுக்கு சாய கேட்கும். அதை நிழல் கிரகம் 2 வச்சோம். டூப்ளிகேட் கிரகம் 2 வச்சோம். எங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இப்ப நிறைய கண்டுபிடிச்சிருக்கலாம். அதெல்லாம் அதுல இருக்கிற குறையலை இப்ப நீக்கிட்டு போயிடலாம். ஆனா சூரியன் மையம் நாங்க கண்டுபிடிச்சுமே இல்லையா? இது அட்வான்ஸ்டு பிசிக்ஸ். ஆனா உங்க நாட்டுல சூரிய மையமே கிடையாது. நீங்க பூமி தான் மையம்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப 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 சூரியன் மைய கொள்கை தான் நம்ம கரெக்ட்ல வரும். அப்ப பூமி மைய கொள்கையை அடிச்சுட்டு சூரிய மைய கொள்கை தான் வருது. இப்ப என்னடா சூரியன் எங்கன்னு கேட்டீங்கன்னா அது கேலக்சியில ஒரு பகுதி தான் சூரியன். அதுவும் போயிடுது இப்போ. அப்ப கேலக்சி அது எங்க போகுதுன்னா அது போயிட்டே இருக்குது. இப்ப கூட 9வது கோள் ஒண்ணு கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. 9வது கோள் ஒண்ணு இருக்கு. இப்ப ப்ளூட்டோவை கழிச்சு விட்டானுங்க. இப்ப 9வது கோள் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. 9வது கோள் ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. நீங்க என்ன எல்லாமே செயற்கை நுண்ணறிவுல வந்தாச்சு. 9வது கோள் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ப்ளூட்டோக்கு நிகர பல அஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் இருக்கு. கடும் குளிர் அது வந்து கடும் குளிரா இருக்கிறனால அது வந்து இதுல வராது நடுமைய. நாம தான் வந்து என்ன சொன்னோம்ல என்னது கோல்டி லாக்ல வராது. அது கோல்டி லாக்ல வராது அது. அதனால வந்து இப்ப அதை கண்டுபிடிக்கிறோம். அது மட்டும் இல்ல தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப பழையானது. அதாவது சூரியன் தோன்றதுக்கு முன்னாடியே தண்ணீர் வந்து விண்வெளியில அது வந்து அதாவது வாட்டர் ஓல்டர் தேன் சன் அப்படிங்கிறான். வாட்டர் ஓல்டர் தேன் சன்னுங்கிறான். அப்ப பூமியில வந்து ஏற்கனவே இருக்கிற அது வந்து அது வந்து பாத்தீங்கன்னா மாலிகுல் வந்து கடின நீர்னு வெந்நீர் சொல்ல முடியாது. நாம சாப்பிடுறது வெந்நீர். ஆனா வானத்தில் உண்டானது கடின நீர். அது வந்து டீட்ரோனியம் டீட்ரேனியம் சொல்றீங்களா அந்த மாதிரி வருது. அந்த தண்ணி தான் வந்து பூமியில வந்து அடிச்சிருக்குது. ஒட்டிக்கிச்சு பூமியில வந்து ஒட்டிடுது. ஏன்னா ஹைட்ரஜன்ங்கிறது எப்போ வந்தாச்சு. ஹைட்ரஜன் ஆக்சிஜன்ல எப்போ வந்தாச்சு. விண்வெளியில சேர்ந்து ஒரு மாதிரி டென்சிட்டி அதிகமாகி அதுல மூலக்கூறு உடஞ்சுதான் இங்க வந்திருக்குது. இந்த இடத்துல இருக்குது. அப்ப சூரியனுக்கு முன்னாடியே வந்து அடிச்சிருக்குது. அப்ப இங்க கோல் வந்து அடிச்சிருக்குது. அப்புறம் இங்க தண்ணி வந்து தனியா அடிச்சிருக்குது. தண்ணி வந்து எங்க இருந்து அடிக்கப்படுவது இந்த உயிர் எதுவும் உற்பத்தி ஆயிடுது. அப்ப இதுவும் வந்து இதுல வந்து பிசிக்ஸ்ல வருது. இப்படிதான் நீ பேசணும். என்னது இப்படிதான் பேசணும். நீ நேரம் இதுல ஒன்றை சந்தேகம் இதுல கேட்டுக்க. செயற்கை நுண்ணறிவுல கேளு. அவன் எடுத்து கொடுத்துட்டு போறான். அதை வச்சு நீ அடி. போறதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுட்டு போனா போதும். எப்பவுமே போறதுக்கு முன்னாடி படிச்சுட்டேன்னா அப்பவே மனசு நிக்கு. அதான் இப்ப செயற்கை நுண்ணறிவு வருதுல அவன் என்ன கேள்வி கேட்ட போறான். நீங்க என்ன கேள்வி கேட்கறியோ அதை இதுல சொன்னீங்கன்னா டக்குன்னு எடுத்து படிச்சுட்டு போய் அடிக்க வேண்டியதுதான். ரொம்ப எளிமை. சரியா? நான் வச்சிடறேன் பாரு சிந்தை.